ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலேயும் கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாய் பவுல் சொல்லுகிறார், மன ரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. மன ரம்மியமாய் எல்லாவற்றிலும், எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட இக்கட்டிலும் மன ரம்மியமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த மன ரம்மியமாய் வாழுகிற ஒரு மனுஷனுக்கு தான் என் அன்பு தேவ பிள்ளையே எப்பொழுதும் ஜெயத்தை ஆண்டவர் அவனுக்காக வைத்திருப்பார். அந்த மன ரம்மியமாய் வாழ எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறான்? முடியும் பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி தாழ்ந்து போகிறது, விலகி போகிறது, சோர்ந்து போகிறது, பலனற்று போகிறது, பல விதத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கிறது, இல்லாத போது குறைகள் வரும்பொழுது துக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் மன ரம்பியுமே கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும், ஜெயத்திலும் தோல்வியிலும் கூட, வெற்றியிலும் தோல்வியிலும் கூட மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள அந்த மனுஷனுக்கு தான் என் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவர் எப்பொழுதும் ஜெயத்தை வைத்து கொண்டே இருப்பார், ஜெயத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தானியேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனம். தருவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அது தரிவு வாழ்ந்தாலும் சரி, கோரேஸ் வாழ்ந்தாலும் சரி, அல்லது தரிவு ராஜ்யம் பண்ணினாலும் சரி, கோரேஸ் ராஜ்யம் பண்ணினாலும் சரி, தரிவு அந்த தேசத்தை ஆண்டாலும் சரி, கோரேஸ் அந்த தேசத்தை ஆண்டாலும் சரி, யார் எப்படி ஆண்டாலும் சரி, தானியேல் ஆகிய அல்லேலூயா தேவ மனுஷனுடைய மன ரம்மியமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜெயம் இருக்கும். நான் அந்த பொற்சிலை வணங்க மாட்டேன் தான். அது கையெழுத்து போட்டிருந்தாலும் சரி, போடாமல் இருந்தாலும் சரி, ஊருக்கு தமுக்கு அடிச்சிருந்தாலும் சரி, காரி துப்பி போயிருந்தாலும் சரி, அந்த பொற்சிலையை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருந்த தானியேலுக்குத்தான் அந்த ஜெயத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோக்குள்ளாக இருந்த வைராக்கியம், தானியேலுக்குள்ளாக இருந்த அந்த வைராக்கியம் எந்த மனுஷனுக்குள்ளாக, தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த வைராக்கியம் இருக்கிறதோ அவன் காரியம் மாத்திரம் ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா. தரிவு வாழ்ந்தான்னா, கோரேஸ் வாழ்ந்தான்னா, அவர் அரசாண்டான்னா, இவர் அரசாண்டான்னா, யார் அரசாண்டா நமக்கு என்ன? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் யெகோவா நிசியானவர். அல்லேலூயா. அவர் யெகோவா நிசியானவர், ஜெய பலமானவர், சர்வ சிருஷ்டிகர். தம் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் ஜெயம் நமக்கே என்பதை அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். தேவ சமூகத்துக்குள்ளாக காலம் மாறும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். காலங்கள் மாறும். பல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த காரியம் கூட நடக்காமல் இருக்கும். ஆனால் அதை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரும் கூட சொல்லுகிறார், நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். ஜெய கிறிஸ்து நாவும் கூட இருக்கிற. யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ, கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற உனக்கு இருக்கும். அது நீ சிங்க கெபியில் இருந்தாலும் உனக்கு தான் ஜெயம் இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளை, 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினியிலே வாழ்ந்திருந்தாலும் ஜெயம் உனக்கு தான் இருக்கும். தீயையும் தண்ணீரையும் கடந்து போகத்தக்கதாக உன் வாழ்க்கை இருந்தாலும் செழிப்பு உனக்கு தான் இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளை, எவ்வளோ நெருக்கப்பட்டு இருந்தாலும் அதிக ஆசீர்வாதம் உனக்கு தான் இருக்கும். எப்பொழுது இருக்கும்? கிறிஸ்துவுக்காக நீ தைரியமாய் வைராக்கியமாக வாழும்போது உனக்காக இருக்கும். அல்லேலூயா. காலத்துக்கு ஏற்ற வேஷம் அல்ல, ராஜ்யத்துக்கு ஏற்ற வேஷம் அல்ல. அப்படி வாழ்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெயம் வரவே வராது. அப்படி நீ வாழ்ந்தால் தோல்வி உனக்கு
கிறிஸ்துவுக்காக நிற்கிற எனக்கு ஜெயம். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் சொல்ல முடியும். கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஆண்டவருடைய நாமம் என்றைக்கும் பலத்த துருகம் என்று, அவரே அடைக்கலப்பட்டணம் என்று சொல்லி வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஜெயம் உண்டு. அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். எதை குறித்தும், எந்த காலத்தை குறித்தும், எந்த நேரத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். தடைகளை யாவற்றையும் உடைப்பீராக. அது தரிவு வாழ்ந்தா ஆட்சி செய்தால் என்ன, கோரேஸ் வாழ்ந்து ஆட்சி செய்தால் என்ன, ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர். எங்களுக்கு ஜெயகிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிற யெகோவா நிசியானவர் எங்களோடு கூட இருக்கிறேன். தகப்பனே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும். ஆசீர்வதி. எல்லா கனத்துதி மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். இந்த நாளிலே பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஆண்டவரே செய்கிற மக்களுக்காக, ஆண்டவர் சபைகளுக்காக, சபை மக்களுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து வழிநடத்தும். ஆசீர்வாதம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன்னு சொன்னால் பிதாவே ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாளைய தினத்தில் என்னுடைய திருச்சபையில் அமாவாசை விடுதலை கூட்டம் நடக்கிறது. நாளைய தினத்தில். அல்லேலூயா. ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளே வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.